பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கே வந்து பாஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, சர்ச்சுக்கு வந்து எப்போ வேணால் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அவர் சொன்ன அந்த வீக்லேருந்து நாங்கள் குரூப்பாக வந்து இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் அது எவ்வளோ இது இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்துடுறது. வந்து நாங்கள் எப்போதுமே இங்கே வந்து சபையில் இருக்கிற பீப்புள்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நாங்கள் வந்து இங்கே ஜெபிக்கிறது. இப்போது லாஸ்ட் வீக் ஒரு குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணும்போது நான் எப்போதுமே சொல்வேன், எனக்கு இங்கே வந்து ஆல்டர் கிட்ட வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சு. எங்கே போனாலுமே அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கும்ன்றதை ஃபீல் பண்ணுவேன் நான். அப்போ நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம், ஆனால் அந்த மாதிரி ஜெபம் பண்ணதில்லை. ஒரு நாள் நானும் பிந்து சிஸ்டர் மட்டும் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தோம். எப்பொழுதுமே நாங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டுட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே போயிடுவோம். அன்றைக்கி நாங்கள் 2 பேர் ஜெபிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுவீங்கல்ல, நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த சேர்ஸ் எல்லாம் கை வச்சுட்டு நான் இப்படியே நடந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் 1 மணி நேரம் நாங்கள் அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு நான் இந்த ஆல்டரில் இந்த இடத்துல அந்த ஃபிஃபிட்டிங் இல்லை, அப்போது அங்கே இருந்தது. நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சேர்லாம் ஜெபம் பண்ணேன். இந்த இடத்துல நான் வந்து முழங்கால் படிக்கிட்டு 2 கையும் உயர்த்தி நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பாஸ்டர் வந்து எப்போதுமே எனக்கு வந்து குடும்பத்துக்கு அப்படியெல்லாம் எப்பொழுதுமே ஜெபிக்க மாட்டாங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தான் அவங்க எப்பொழுதுமே ஜெபிப்பாங்க. எப்போ ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, உங்களுடைய இதை ஹெவன்லி ரெலம் ஆண்டவர் திறப்பார், நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீங்க. நான் இந்த இடத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு அப்படி ஜெபம் பண்ண கண்ணை மூடி கையை தூக்கணுன்னே என்னால் நார்மலாக ஜெபிக்கவே முடியல. நான் அந்நிய பாஷையில் தான் நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி என்னை அறியாமல் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது என் கண்களுக்கு முன்பாக இந்த இடத்துல நான் சிங்காசனத்தை பார்த்தேன். கோல்டன் கலரில் ஆண்டவருடைய சிங்காசனத்தை இந்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சு. எனக்கு இப்போ கூட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அந்த இடத்துல நான் பார்க்குறேன் அந்த பிரசன்னத்தை. எனக்கு ஒரு நிமிஷம் நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், இங்கெல்லாம் இருட்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல கண்ணை மூடி பார்க்குறேன், எனக்கு வந்துட்டே இருக்குது. பாஸ்டர் இந்த இடத்துல அப்படியே நடந்து ஆராதிக்கிறத நான் பார்க்குறேன் அந்த ஃபுல்ஃபிட் அந்த இடத்துல. அப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல அழுவுற சவுண்ட் கேட்குது. அந்த இடத்துல அவங்க ஒவ்வொரு சேர்லையும் வச்சு அவங்க அங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த சத்தம் மட்டும் என்னால் கேட்க முடியுது, என்னால் கண்ணை திறந்து பார்க்க முடியும். ஒரு 10 or 15 minutes இருக்கும். அவங்க அது ஃபுல்லாக ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சு இந்த இடத்துல வந்து அவங்க முழங்கால் போட்டுட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்தோம். தேவனுடைய பிரசன்னத்தை அதே அளவில்லாமல் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவருடைய ஏதோ ஆண்டவர் சொல்கிற ஒரு இது, இந்த இடத்துல இருந்து இந்த சபையில இருந்து 5 வகையான ஊழியங்கள் எழும்பி இங்கேருந்து வெளியில் போவாங்க. அநேகரை நான் வந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன். இந்த இடத்துல அப்படி ஒரு பிரசன்னத்தை, இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு வேலையை நம்ம பாடியில் செய்கிற மாதிரி இந்த சபையிலிருந்து ஊழியங்கள் அப்படி புறப்பட்டு போவோன்றதை ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்தினாரு. நிஜமாவே சொல்கிறேன், இந்த இடத்துல நான் மேலே ஏறத்துக்கு அதுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன் நான். ஏன்னா ஃபுல்ஃபிட்டில் நிற்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை ஈஸ்டர் அன்னைக்கு பாஸ்டர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த காட்சியை பார்க்கும் பொழுது. நிஜமாவே சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அளவில்லாமல் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அநேக விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வகையில் எங்களை ஆண்டவர் பயன்படுத்துறத நாங்கள் உணர முடியுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.